வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸ். எஸ்டர்டே நம்மளோட பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து ஒரு 800 ருபீஸ் போல் லாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரைடேன்றதுனால நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 3 o'clock க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சில்வர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் லாஸ்ட்ல இருந்து இப்போ வந்து ப்ராஃபிட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. அது எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ட்ரி லெவலு டார்கெட் லெவல் எப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ எஸ்டர்டே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9:15 AM, அதாவது காலையில் 10 மணிக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ட்ரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரி டார்கெட் மட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸை ஷோ பண்ணும்போது சம் மெம்பர்ஸ் வந்து ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டாப் லாஸஸ் வந்து ஏன் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரேட் வந்து யாரும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் அப்படின்றனால தான் வந்து நம்ம ஷோ பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, ஸோ நம்ம எப்படி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதையுமே பேஸ் பண்ணாமல் ஒன்லி ஃபார் ஹையர் ஹை லோவர் லோ பிரேக் அவுட்ஸ்லேருந்து ஃபார்ம்லாஸ் மூலிமா என்ட்ரி டார்கெட்ஸு ஸ்டாப் லாஸை ஃபைன் பண்ணி ஸோ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கம்மிங் ஆன்லைனில் நியூ இயரோட ஆஃபருக்கு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணி நீங்களும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மார்னிங்கு 10 o'clock நம்மளோட என்ட்ரி டார்கெட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் 2,33,750 ருபீஸ் வந்து நம்மளுடைய என்ட்ரி. டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2,38,428 ருபீஸ் வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ அந்த லெவல்ஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பை லெவலில் நம்மளுக்கு வந்து எப்போ வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு ஒரு 3:30 போல் நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 10 o'clock போல் நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. இந்த என்ட்ரி அண்ட் டார்கெட்டில் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,676 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம பொசிஷனை ஸ்டில் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம். மார்க்கெட்டு டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த லாட்டோட பொசிஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ இந்த ட்ரேடுக்கு நம்ம வந்து ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மண்டே மார்னிங்கு நம்மளோட ஆப்ஷனோட பொசிஷன் என்ன ஆகுது, ஸோ சில்வரோட பொசிஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கோட அப்டேட்ஸில் பார்ப்போம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.